இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அதே அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்திய நிருபக்காரர் எழுதுகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் வந்தோம். அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை உலகத்தோடும் பாவத்தோடும் அது அநீதியோடும் சம்பந்தப்பட்டதாக இருந்தது என்பதை வேதம் பல இடங்களில் சொல்லுகிறது. இதைதான் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களோடு ஒப்பிட்டு நம்மை பார்க்கக்கூடிய இடத்திலே நாம் கடந்த வாரத்திலும் இதை நாம் பார்த்தோம். நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். தேவனுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவன் அருள் ஆவி நமக்கு இருதயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கும் நம்முடைய பாதைக்கும் அது வெளிச்சமாகவும் அது தீபமாகவும் இருக்கிறது. நம்முடைய பாதைக்கு தீபம், நம்முடைய கால்களுக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பல இடங்களிலே வேதம் இதை குறித்து நமக்கு சொன்னாலும் கூட நாம் அதை ஒப்பனையாக படித்து கொண்டு வருகிறோம். எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் ஒப்பனையாக இருக்கிறார்கள் என்றும் நாம் தான் அதற்கு மெய்ப்பொருளாக இருக்கிறோம் என்றும் நாம் தொடர்ச்சியாக பல இடங்களிலே நாம் படித்திருக்கிறோம். அதை தான் கொரிந்திய நிருபக்காரர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் இதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் முதலாவது உய்தாராய வேண்டும். நம் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? நாம் அன்றைக்கான பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடுகள் என்று நான் சொல்வது அங்கே டியூட்டிஸ் அந்தந்த நாளுக்கான டியூட்டி நமக்கு இருக்குது. ஆனால் நம்முடைய ஜீவியம் எத்தகையதாக இருக்கிறது? நாம் அந்த காரியங்களை நிறைவேற்றி வாழுகிறோமா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்றால் என்ன? இதைதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். நான் விரும்புகிற நன்மையை நான் செய்யாதபடிக்கு என்னுடைய அவயவங்களிலே காணப்படுகிற பாவம் என்று சொல்லுகிறார். என் மனதிலே காணப்படுகிற பிரச்சனை என்று சொல்லுகிறார். 5 விதமான பிரமாணங்கள், என் மனதின் பிரமாணம், என் அவயவங்களிலே காணப்படுகிற பாவ பிரமாணம் என்றெல்லாம் அவர் வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனால் கிறிஸ்துவுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணங்களிலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்குகிறது என்று சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படி எகிப்துக்குள்ளே இருந்தார்கள். 430 வருஷ அடிமைத்தனம். அவர்கள் அந்த விடுதலையாக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கள் அங்கே அவர்களோடு தேவன் பேசுகிறார். மோசே அனுப்பி அவர்களோடு இடைப்பட்டு அங்கே மோசே மூலமாக பலவிதமான காரியங்கள் செய்யப்பட்டது. அங்கே இஸ்ரவேல் அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டான். அது முழு இஸ்ரவேல் என்று ஒரு தேசம் என்று நாம் நினைத்தாலும் கூட அவர்களை ஒருவன் என்ற இடத்தில் தான் அவர் அழைக்கிறார். இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன், என்னை ஆராதிக்கும்படியாக அவனை விடுதலையாக்கு என்று சொல்லுகிறார். ஆராதனை செய்யும்படியாக தான் அவன் விடுதலையாக்கப்படுகிறான். நாம் தேவனை சேவிக்கும்படியாக, தேவனுடைய அன்பு கூறும்படியாக, தேவனுடைய உறவிலே இருக்கும்படியாக தான் நாம் விடுவிக்கப்படுகிறோம். நாம் யார்? நாம் தேவனுடைய குமாரராக இருக்கிறோம். We are all sons of God. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று தமிழில் போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சன்ஸ் என்று தான் போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் யாராவது ஒருவர் வாசிங்க.
யோவான் 1 அதிகாரம் 12 வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனம். But as many as received him, to them he gave the right to become children of God, to those who believe in his name. இது சில்ட்ரன் போட்டிருக்கு. இது NKJV-யா? நீங்க KJV-ல வாசிக்கணும். KJV-ல என்ன போட்டிருக்கு? யோவான் 1 அதிகாரம் 12 வசனம். But as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் குமாரனாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குமாரனாகக்கூடிய உரிமையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலின் குமாரன். நாம் அறிந்திருக்கிறபடி ஆதாம் தேவனுடைய குமாரன். லூக்கா 3:38 சேத் ஏனோசுக்கு தகப்பன். ஏனோசு சேத்தின் குமாரன். சேத்து ஆதாமின் குமாரன். ஆதாம் தமிழில் ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று இருக்கிறது. ஆனால் மூல பாஷையிலே ஆதாம் ஆடம் பென் எலோஹிம். அவன் ஆதாம் தேவனுடைய குமாரனாக இருக்கிறான். இப்பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற சந்ததி இஸ்ரவேல் தேவனுடைய குமாரன் என்ற இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறான். அவனை எதற்காக விடுதலையாக்க வேண்டும்? அவன் தன் தகப்பனோடு உள்ள உறவிலே வளர வேண்டும். தேவன்தான் நம்முடைய நித்திய பிதாவாக இருக்கிறார். He is our eternal father. But there are also set men. அங்கே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன்மாரும் இருக்கிறார்கள். மோசே இஸ்ரவேலுக்கு ஆவிக்குரிய தகப்பன் இல்லையா? இஃப் தே ரிஜெக்ட் மோசஸ், அவர்கள் மோசேயை புறந்தள்ளினால் தேவனை புறம் தள்ளி விடுவார்கள். அவர்கள் மோசேயை புறம்பாக்கி விட்டால் அவர்கள் சுதந்திரத்துக்குள் போவதற்கான விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. மோசே சொல்லுகிறார், நான் இந்த மந்தை மேய்ப்பன் அல்லாமல் போகாதபடிக்கு, மேய்ப்பன் இல்லாத மந்தையாக போகாதபடிக்கு, என்னுடைய அந்திய காலத்துக்கு முன்பாக, இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படியான ஒரு புருஷனை ஏற்படுத்தும். set a man before the nation which is delivered from Egypt. தேவன் விடுதலையாக்கின அந்த தேசத்தை நடத்தும்படியான தகப்பன்களை தேவன் ஏற்படுத்தினார். they are all set men, the ambassadors of God. தேவனுடைய பிரதிநிதிகளாக, ஆவிக்குரிய தகப்பன்களாக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இது கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், உபாத்தியர்கள் அநேகர் உண்டு. there are so many pastors, there are so many instructors. ஆனால் தகப்பன்மார் இல்லையே. இஸ்ரவேல் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதற்காக மோசே அங்கே பணிக்கப்படுகிறான். இஸ் அப்பாயிண்டட். அவனை அங்கே அனுப்புகிறார். மோசே அங்கே தேவ ஜனத்தை விடுதலையாக்குவதற்கு மோசே தேவனுடைய வார்த்தைக்கு அவன் பழக்குவிக்கப்பட வேண்டும் என்றால், எகிப்தின் வார்த்தைகள், எகிப்தின் கல்வி, எகிப்தின் காரியங்களை அவன் விட்டுவிட வேண்டும், மறந்துவிட வேண்டும். அவன் கற்றதை அவன் மறக்க வேண்டும். And filled cup cannot be filled again. நிரப்பப்பட்ட பாத்திரம் மீண்டும் நிரப்பப்பட முடியாது. வெறுமையாக்கப்பட்ட பாத்திரம் தான் நிரப்பப்பட முடியும் இல்லையா? மோசே தான் எகிப்திலே கற்று தேர்ந்தவன். அதையெல்லாம் அவன் மறக்க வேண்டும் இல்லையா? அதையெல்லாம் அவன் மறந்து தேவனுடைய காரியங்களை அவன் உள்ளெடுக்க வேண்டும். அதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் 40. மோசே தான் விடுதலையின் நாயகன் என்று அறிந்து அவன் தன்னுடைய பட்டயத்தினால் இஸ்ரவேலை விடுவிப்பதற்கான முயற்சி செய்து, அதனால் அவன் உயிருக்கு ஆபத்து வந்து அங்கிருந்து தான் அவன் ஓடுகிறான் இல்லையா? அங்கிருந்து தானே ஓடுறாரு. அவன் தன் சகோதரனாகிய இஸ்ரவேலன் ஒரு எகிப்தியனால் கொடுமைப்படுத்தப்படும் பொழுது அந்த எகிப்தியனை வெட்டி அந்த இஸ்ரவேலனை விடுதலையாக்கினான்.
2வது நாள் இஸ்ரவேலர் 2 பேர் சண்டை போடுறாங்க. அதை போய் தடுப்பதற்காக பேசினால் உன்னை எங்கள் மேல் அதிகாரியாக வைத்தவன் யார்? கேள்வி. நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறியா? நீ நேற்று ஒரு எகிப்தியனை கொண்டது எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதை போல எங்களை கொல்ல பார்க்கிறாயா? அப்படிங்கிற கேள்வி வைத்த பொழுது இவன் ஓடி விடுகிறான். இதெல்லாம் நாம் அறிந்த விஷயங்கள் தான். இவன் ஓடி போய் அங்கே தன் மாமனை கண்டு அங்கே 40 வருஷம் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய வழியை, எத்ரோவின் வழியை இவன் பின்பற்றவில்லை. எத்ரோ அங்கே ஆசாரியன் தான். ஆனால் அவன் தேவனுடைய ஆசாரியனா? இல்லையே. அவன் தேவனுடைய ஆசாரியன் என்று எங்கும் போடப்படவில்லை. அவன் ஒரு மார்க்கம் வைத்திருக்கிறான். அன்றைக்கு தேசங்கள் பிரிந்திருந்த போது அவங்க நம்பிக்கைக்கேற்ற தேவர்களை வைத்திருந்தார்கள். லாபானுக்கு தனியாக ஒரு தேவன் வச்சிருக்கிறாரு இல்லையா? ஏசா என்ன பண்ணான்னு வெளியில வரல இல்லையா? சேயீர் மலை தேசத்தார் எதையும் தொழுது கொண்டதாக போடவில்லை, தேவனையும் தொழுது கொண்டதாக போடப்படவில்லை. சேயீர் மலை தேசத்தாரும் ஏதாவது செய்திருப்பார்கள் இல்லையா? இல்லாவிட்டால் தகப்பன் இல்லாதபடிக்கு தகப்பனுடைய மார்க்கத்தை பின்பற்றி இருப்பார்கள். தகப்பன் இல்லாதபடிக்கு தகப்பனுடைய மார்க்கத்தை, தகப்பனோடு இல்லாதபடிக்கு தகப்பனுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது என்பதும் சரிப்பட்டது அல்ல என்றுதான் ஏசாவை பற்றி நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது மோசேயை கொண்டு இஸ்ரவேலை விடுதலையாக்க தேவன் சித்தம் கொண்டார். 40 வருட காலங்கள் அவன் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் அவன் இழந்து இப்பொழுது இஸ் a pure shepherd mind. அவனுக்கு மெய்ப்பனுடைய மனது வந்திருக்கிறது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். 40 வருட காலம் அதே வனாந்தரத்தில் தான் அவன் சுற்றி திரிகிறான். வித்தியாசமாக அங்கே ஒன்று அவனுக்கு தென்படுகிறது. அவன் எப்பொழுதும் பார்த்த மரத்தின் கீழ் அவன் திரும்ப மீண்டும் வந்து நிற்கிறான். அது பற்றி எரிகிறது, ஆனால் அது சாம்பலாகவில்லை. அங்கே தேவனுடைய மகிமையை அவன் காண்கிறான். இங்கிருந்து தான் இஸ்ரவேலுடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது இல்லையா? இவனை அனுப்பினால் இவனை கொண்டுதான் அங்கே விடுதலையாக்குகிறார். இவனுடைய மாம்சத்துக்குரிய காரியங்கள் முற்றும் அழிக்கப்பட வேண்டும். இவனுடைய எகிப்தினுடைய எண்ணங்கள் முற்றும் அழிக்கப்பட வேண்டும். இவன் எகிப்திலே கற்று தேர்ந்தானே, அவைகளெல்லாம் இவன் இழந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் இவனை தேவன் எடுத்து உபயோகப்படுத்த முடியும் இல்லையா? அப்படிதானே? உன் கையில் என்ன இருக்கிறது? மெய்ப்பனின் கோல் இருக்கிறது. அது அவனுடைய கோல். அங்கே நீங்கள் பார்த்தா தன் கோலை தான் அவன் கீழே போடுகிறான். அது சர்ப்பமாகி விடுகிறது. With all your works there is a curse. உங்களுடைய எல்லா கிரியையோடும் தேவன் இல்லாவிட்டால் அது சாபம்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெத் என்ற வார்த்தை சர்ப்பத்தை அடையாளப்படுத்துகிறது. கூடை அல்லது சர்ப்பம் என்ற அடையாளப்படுத்தப்படுகிறது. யாக்கோபு தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றானே. 27ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்திலும் 39ஆம் வசனத்திலும் யாக்கோபையும் ஏசாவையும் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். மூல பாஷையில் நீங்கள் போய் பார்த்தால் 2லும் தெத் என்ற வார்த்தை இருக்கும். இந்த 2 ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதத்துக்குரியது அல்ல, அது எழுத்துக்குரியதாக இருக்கிறது. எழுத்துக்குரிய ஒன்றையும் யாக்கோபு சுதந்தரித்துக் கொள்ளவில்லை. யாக்கோபு எழுத்துக்குரிய ஈசாக்கின் எந்த காரியத்தையும் சுதந்தரித்துக் கொள்ளவில்லை. 28ஆம் அதிகாரத்திலே அவர் திரும்பி வருகிறார். 37 வருடம் கழித்து தகப்பன் வீட்டுக்கு யாக்கோபு திரும்புகிறார். 40 வயதுல பிரச்சனை ஆகுது. 40 வயதிலே ஏசா தன் தகப்பனை மதிக்கவில்லை, தன் தகப்பனில் அன்பு கூறவில்லை, தன் தாயை மதிக்கவில்லை, தன் தாயில் அன்பு கூறவில்லை. ஆனால் தகப்பனிடத்தில் பாசமாக இருப்பதாக காண்பிக்கிறான். அவருக்கு பிரியமானதை செய்து கொடுக்கிறான். அவரோடு போக்குவரத்துமாய் இருக்கிறான். ஈசாக்கு ஏமாற்றப்பட்டிருப்பது யாக்கோபினால் அல்ல, ஏசாவினால். ஈசாக்கை யாக்கோபு ஏமாத்தினாரா, ஏசா ஏமாத்தினாரா? நீங்க வாசித்து பார்த்தால் யாக்கோபு ஏமாற்றியது போல் தெரியுமே தவிர ஏமாற்றியவன் ஏசாதான். அவரோடையே இருந்திருக்கிறான். அவருடைய வேதனையை குறித்தோ
அவரை துக்கப்படுத்துவதை குறித்தோ அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்கிறோம் என்பதை குறித்தோ அவன் சிறிதும் கவலைப்படவில்லை. இல்லையா? ஒருத்தரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவதும் அவருக்கு பிடிக்காததை செய்து அவரே போய்விடுபடியாக செய்வதும் ரெண்டும் ஒன்று தான். இல்லையா? அவர் ஒரு ஆளுக்கு பிடிக்காதே தொடர்ந்து செய்கிறோன்னா அவர் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு வெளியேறி தான் ஆகணும். இதுதான் ஏசா அவருக்கு செய்தது. ஏசா உண்மையாகவே ஈசாக்கின் மேல் பிரியமாக இருந்திருந்தால் வேட்டையாகி கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் யாக்கோபை கொல்வதற்கு எத்தனித்திருக்கவோ அவனுடைய எண்ணங்கள் வந்திருக்கவோ கூடாது. அதான் who is a son? யார் உண்மையாக குமாரன்? யார் உண்மையான குமாரன்? நான் ஒருவனை சொல்லுகிறேன், ஒருவன் ஒரு தகப்பனுக்கு பிறக்கவும் இல்லை, அந்த தகப்பனிடத்தில் வளரவும் இல்லை, அந்த தகப்பனால் கொண்டு வரப்படுகிறான். நான் மேவிபோசேத்தை குறித்து பேசுகிறேன். மேவிபோத் is not a son of David, not biologically. இல்லையா? no way is related. அவன் எந்த விதத்திலும் எழுத்தின்படியாக மாம்சீகமாக தாவீதோடு இருப்பவன் அல்ல. ஒரே விதத்தில் அவன் தாவீதோடு இணைக்கப்படுகிறான். அது தாவீதும் யோனத்தானும் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி. நான் யோனத்தானுக்கு செய்த உடன்படிக்கையின்படி சவுலின் குடும்பத்திலாவது யோனத்தானின் குடும்பத்திலாவது நன்மையை பெறுவதற்கு யாராவது இருக்கிறார்களா? எப்பொழுதும் தகப்பன்மார் எதிர்மறையாக சித்தரிக்கப்படுகிறார்கள். Always fathers are viewed in a wrong way. எப்படி? தகப்பனுடைய கண்டிப்பு எப்பொழுதும் எதிர்மறையாக தான் தெரியும். இல்லையா? சர்வாதிகாரி போல்தான் தகப்பன்மார் காணப்படுகிறார்கள். ஆனால் அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. இதை அறியாத ஒரு வேலைக்காரி அங்கே இருந்தால், அங்கே யோனத்தானின் வீட்டிலே அவள் தாவீது அங்கே ஆட்சிக்கு வருகிறான் என்று தெரிந்தவுடனே யோனத்தானுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு காப்பாற்றுவது போல் ஓடுகிறார். மனித முயற்சி, மனித உதவி எப்பொழுதும் சரியானது அல்ல என்பதற்கு இது சரியான எடுத்துக்காட்டு. தாவீதிடத்திலிருந்து தப்பிக்கும்படியாக கொண்டு போய் அவனை கீழே போட்டு விட்டால் அந்த தாதி 2 கால்களும் உடைந்து அவன் முடவனாகி விட்டான். இந்த முடவனை அங்கே சியோனுக்கு கொண்டு வருகிறான் தாவீது. நாம் எப்படி இருந்தோம்? இங்கே தாவீதை ஏற்படுத்தப்பட்ட மனிதனுக்கும் அடையாளமாக பார்க்கலாம், அங்கே தேவனுக்கும் நாம் முன்னுதாரணமாக வைக்கிறோம். நாம் எப்படி இருந்தோம்? தேவன் நம்மை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையான ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் இதற்கு பாத்திரராக இருந்தோமா? இல்லையே. நம்மை கொண்டு வந்திருக்கிறார். He bought us. அவரை சியோனுக்கு கொண்டு வருகிறான். சியோனிலே குருடனும் சப்பானியும் இருப்பதில்லை என்ற வழக்கம் இருக்கிறது. அதை மீறி தாவீது மேவிபோசேத்தை தன்னுடைய மேஜைக்கு கொண்டு வருகிறான். Father's house and father's table. தகப்பனுடைய வீட்டுக்கும் தகப்பனுடைய மேஜைக்கும் வருகிறான். மேவிபோசேத்து அங்கே சொல்லுகிறான், நான் செத்த நாய் என்று அறிக்கை செய்கிறான். செத்த நாய் எதுக்கு? செத்த நாய் நாற்றம் எடுக்கும். செத்த நாய் உதவாது, தூக்கி போடக்கூட உதவாது. நீங்கள் தூக்கி போட்டால் கூட இங்கே போடாதேன்னு சொல்லுவாங்க. He was a dead dog. அவன் ஒரு மரித்த நிலவரத்தில் இருந்தான். அவனை கொண்டு வந்து தாவீது அவனை அலங்கரித்து அவனை தன்னோடு எப்பொழுதும் ஆசனம் செய்யக்கூடிய இடத்திலே அவனை வைத்தான். அடிமைகளாக இருந்த இந்த இஸ்ரவேலரை தேவன் மீட்டு கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வருகிறார்? ஆளுவதற்காக கொண்டு வருகிறார். ரெண்டையும் பேரலா கொண்டு போறேன். அங்க மேவிபோசேத்து, இங்கே இஸ்ரவேல். அங்கே கொண்டு வந்தது தாவீது, இங்கே கொண்டு வருகிறது மோசே. மோசையை கொண்டு விடுதலை ஆக்குகிறார். இங்கே மேவிபோசேத்தை தாவீதை கொண்டு விடுதலையாக்கி அவனுடைய மேஜைக்கு கொண்டு வருகிறார். இஸ்ரவேலை மோசையை கொண்டு விடுதலையாக்கி வனாந்தரத்துக்கு கொண்டு வருகிறார். கொண்டு வந்து மன்னா கொடுக்கிறார். அவர்கள் மன்னாவை அற்பமாக எண்ணினார்கள். இங்கே மேவிபோசேத்து அற்பமாக எண்ணுவதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சீபா சொல்லுகிறான்,
சீபா வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் வைக்கிறான். நீங்கள் மெய்யாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் உங்கள் மேல் பொய் குற்றச்சாட்டுகள் வருவது மெய்தான். என்னை இந்த உலகம் பகைத்து பொய்யாய் குற்றம் சாட்டினது போல இந்த உலகம் உங்களையும் பகைக்கும், நீங்கள் என்னுடையவர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். born son, நீங்கள் பிறப்பினாலே முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருந்தால் உங்கள் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகள் வருவது ஒரு ஆச்சரியமான விஷயமே அல்ல. அதை நாம் கடக்க வேண்டும். இப்பொழுது தாவீதுக்கு விரோதமாக தாவீதினால் பிறப்பிக்கப்பட்ட குமாரர் எழும்புகிறார்கள். அம்னோன், அப்சலோம், அதோனியா. இந்த அம்னோன், அப்சலோம், அதோனியா இந்த 3 பேரும் தாவீதுக்கு விரோதமாக கிரியை செய்தவர்கள். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அம்னோன் தாவீதுக்கு ஒரு பெரும் பாதகத்தை செய்து விட்டான். ஆனாலும் தாவீது அமைதியாக இருக்கிறார். தேவனால் முன்குறிக்கப்பட்ட நடத்திப்பு எப்பொழுதும் அமைதியாக இருப்பது ஆபத்து என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அமைதியாக இருக்கிறார். ஆனால் அப்சலோம் போய் பழி வாங்குகிறான். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன்தான் பழி வாங்க வேண்டும், தேவன்தான் நீதியை சரிகட்ட வேண்டும் என்பதற்கு தாவீது காத்திருக்கிறான். ஆனால் அப்சலோம் காத்திருக்கவில்லை. அப்சலோம் போய் தாவீதுக்கு விரோதமாக கிரியை செய்து அம்னோனை கொன்று போட்டான். கொன்று போட்டது மாத்திரமல்ல, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தாவீதின் வீட்டின் மேல் வந்தது இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தைகள் அவனுடைய வீட்டின் மேல் லபித்தது. அப்சலோம் எழும்பி தாவீதுக்கு விரோதமாக கிரியை செய்து தாவீது இப்போது வெறுங்காலனாய் அங்கே தன்னுடைய அரண்மனையை விட்டு ஓடி போகிறான். ஓடி போகும் பொழுதுதான் ஷீபா இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகிறது இல்லையா? ஓடி போய் திரும்பி வரும்போது ஷீபா போய் கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டான். இப்பொழுது போகிற வழியில் நடந்ததெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் இந்த பாடுகளை சந்திக்கும் போது அவனோடு பாடுபடும்படியாக ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் அவனை தூஷிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? இரத்த பிரியனே என்று ஒரு சிமேயி அவனை தூஷிக்கிறான். இந்த சிமேயுடைய முடிவை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய வேலைக்காரர் காத்தூருக்கு ஓடி போனார்கள். இவன் சேனம் வைத்து கழுதையின் மேல் ஏறி காத்தூருக்கு போனான். ஏன் காத்தூருக்கு போக வேண்டும்? காத்தூரிலே இஸ்ரவேலின் தேவனை தூஷிக்கிறவன் இருக்கிறான். இஸ்ரவேலின் ராஜாவை தூஷிக்கிறவன் காத்தூருக்கு போய் தான் மடிய வேண்டும் என்பது அவன் மேல் வைக்கப்பட்ட தேவ நீதியாக இருக்கிறது. யார் காத்தூர்காரன்? கோலியாத். இஸ்ரவேலின் தேவனை தூஷிக்கிறவன் காத்தூருக்கு போனான். இஸ்ரவேலின் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவனை தூஷிக்கிறவனும் காத்தூருக்கு தான் போக வேண்டும். தேவனை தூஷிப்பதும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைமையை எதிர்ப்பதும் ஒன்றுதான் என்பதை தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு ஜாக்கிரதையான பாடங்களை கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். இதைதான் அங்கே பவுல் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். எதற்கு? நாம் ஜாக்கிரதையாக நம்மை காத்துக்கொள்வதற்காக இவைகள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்ப அப்சலோமுக்கு வருவோம். அங்கே அவன் இவனை விரட்டினான். அம்னோன், அப்சலோம், அதோனியா. அப்சலோம் விரட்டின காலத்தில் தான் இதையெல்லாம் நடக்கிறது. ராஜா திரும்பி வருகிறார். ஜெயம் பெற்று அப்சலோம் கொல்லப்பட்டு ராஜா திரும்பி வருகிறார். அங்கேயும் தாவீது இயேசுவை பிரதிபலித்திருக்கிறான். அப்சலோமே, என் குமாரனே, உனக்கு பதிலாக நான் மரித்திருந்தால் நலமாயிருக்கும் என்பது அவன் கிறிஸ்துவின் தன்மையை, தகப்பனுடைய அன்பை வெளிப்படுத்தினதாக நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். அந்த செய்திகள் இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். அது தாவீது தெய்வீக தன்மையை, தாவீதுனாலே beloved, nigh unto God's heart, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், நெருக்கமானவன். இப்பொழுது ஷீபா ஒரு குற்றம் வைக்கிறான். மேவிபோசேத்து உம்மை பற்றி நினைக்கவில்லை என்று. இப்ப ராஜா அரண்மனைக்கு திரும்பி வருகிறார். மேவிபோசேத்து அங்கே இருக்கிறான். ராஜா சொல்றாரு, உன்னுடைய அனைத்து சொத்துக்களும் ஷீபாவை சேரட்டும் அப்படிங்கிற தீர்ப்பை ஏற்கனவே ராஜா சொல்லிட்டார்.
அதுக்கு சீபாவுடைய பதில் என்ன? அங்கே மேவிபோசேத்துடைய பதில் என்ன? அதுக்கு மேவிபோசேத்து சொல்லுகிற பதில் என்னவென்றால், ராஜாவே, அது இருக்கட்டும், இப்பொழுது நீர் சமாதானத்தோடு அரண்மனைக்கு திரும்பி இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை எப்படி ராஜா நம்ப முடியும்? ராஜா இந்த வார்த்தையை எப்படி நம்ப முடியும்? நம்புவதற்கு ஒரு அடையாளத்தை அங்கே மேவிபோசேத்து வைத்திருக்கிறான். ராஜா அரண்மனையில் இருந்து புறப்படும் பொழுது, நான் உம்மோடே நான் வருகிறதற்கு என் கால் எனக்கு சரியாக இல்லை, எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைப்பதற்கு என் சகோதரனோ என் வேலைக்காரனோ எனக்கு உறுதுணையாக இல்லை. ஆனாலும் நான் ஒன்று செய்திருக்கிறேன். ராஜா அரண்மனையில் இருந்து நீர் போன நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் நான் என் தலைமுடியை பராமரிக்கவில்லை, என் முகத்தை சவரன் செய்யவில்லை, என் கால்களை நான் பராமரிக்கவில்லை. இந்த மூன்றும் நான் செய்திருந்தால் உம்முடைய வனவாசத்தை குறித்து, நீர் அரண்மனையை விட்டு போனதை குறித்து நான் எண்ணமற்றவன் என்று சீபா சொன்னது மெய்யாக இருக்கும். ஆனால் அவன் பொய் என்பதை நான் இன்றைக்கு சொல்லும்படியாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. நீர் அரண்மனையை விட்டு போனது முதல் நான் என்னை சௌக்கியமாக பார்த்து கொள்ளவில்லை. இவன்தான் பிறக்காவிட்டாலும் குமாரன். He is the son of David. இவன்தான் மெய்யாகவே தாவீதின் குமாரன். இவன்தான் மெய்யாகவே தாவீதின் குமாரன். சாலமோனுக்கு எப்படி தேவனால் அந்த பட்டம் கொடுக்கப்பட்டதோ அதை போல தாவீதினால் அங்கீகரிக்கப்பட்டவன். தாவீதோடு அவன் வனசஞ்சாரியாக போகாவிட்டாலும் குகைகளிலே அவன் தங்கி இருக்கும் பொழுது அதற்கு ஏற்ற பாடுகளை தன் ஜீவியத்தில் கொண்டு வந்தவன் இந்த மேவிபோசேத்தாக இருக்கிறான். அதனால்தான் அவனுடைய முடம், அந்த முடம் அவன் தகப்பனுடைய மேஜையிலே மறைக்கப்பட்டது. தாவீது அவனை குணமாக்கக்கூடிய வல்லவன் அல்ல. இந்த முடத்தை மாற்றிவிட்டானா? அல்ல. ஆனால் அவன் தகப்பனாக இருந்து அவனுடைய அன்பினாலே இவனுடைய முடம் என்ற அந்த குறைபாடு அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படாதபடிக்கு காத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய பிதாக்கள் நம்மை பராமரிக்கக்கூடியது என்பது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை பொறுத்ததாக இருக்கிறது. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் இப்படி உங்களை சகிக்க வேண்டியது என்ன? நானா உங்களை பெற்றேன்? மோசே சொல்லுகிறார், நானா இவர்களை பெற்றேன்? அல்ல. ஆனாலும் ஏன் சுமந்தார்கள்? ஆனாலும் மோசே சுமந்திருக்கிறார், ஆனாலும் பவுல் சுமந்திருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்கு கையளிக்கப்பட்டது, கிறிஸ்துவின் மனது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பு அவர்களை நெருக்கி ஏவுகிறது. The appointed father and set man got a mind of Christ and the love of Christ. கிறிஸ்துவின் அன்பும் கிறிஸ்துவின் மனதும் இல்லாவிட்டால் சபையை அவர்கள் விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை. இவைகளை அவர்கள் சுய பிரயோஜனத்துக்காக செய்யவில்லை, தேவனுக்காக செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த மேவிபோசேத்து தாவீதோடு பிரயாணித்ததாக தான் அர்த்தம். அது மாத்திரமல்ல, he is not so concerned about his wealth. தன்னுடைய சுதந்திரத்தை குறித்து, தன்னுடைய பணத்தை குறித்து அவன் எண்ணம் இல்லை. நீர் சமாதானத்தோடு திரும்பி இருக்கிறீர், அது போதும். இந்த இஸ்ரவேலர்களே 6.5 லட்சம் பேருக்கு மேற்பட்ட 6.5 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க, புருஷர் மாத்திரம். இவர்கள் எல்லோரையும் குமாரன் என்றுதான் அழைத்து வந்திருக்கிறார். இஸ்ரேல் இஸ் மை சன் அண்ட் மை ஃபர்ஸ்ட் born. இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்டபுத்திரன் என்று அழைத்து வந்தாரே. இவர்கள் எல்லோரும் குமாரராக நடந்திருந்தால் மோசேயோடு சரியாக இருந்திருக்க வேண்டும். They are not having a right relationship with Moses. சரியான உறவிலே மோசேவோடு இல்லை. மோசேவோடு ஏற்படுத்தப்பட்ட தலைமையோடு, கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பனோடு சரியான உறவிலே நாம் இல்லாவிட்டால் நாம் வனாந்தரத்தில் மடிந்து போவது நிச்சயம்.
அவரோடு சரியான உறவில் இருந்த 2 பேர் தான் உள்ளே போனார்கள். ஏனென்றால் நம்முடைய தெய்வீக உடன்படிக்கை முக்கோண வடிவத்தில் இருக்கிறது. ஒரு பக்கத்திலே தேவன் இருக்கிறார், மறுபக்கத்திலே தேவன் வைத்த தலைமை இருக்கிறது, கீழ்ப்பகுதியிலே நாம் இருக்கிறோம். இவர்கள் 2 பேரோடும் சரியான உடன்படிக்கையின் உறவை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உறவை புதிய ஏற்பாட்டு முதல் நூற்றாண்டு சபை சரியாக வைத்திருந்தது. பவுலும் கூட சரியாக வைத்திருந்தார். தலைமை பீடத்தில் இருந்த பேதுருவிடத்திலும் யாக்கோபிடத்திலும் அங்கே எருசலேமுக்கு போய் தான் உபதேசிக்கிறவைகளையும் நான் கை கொள்ளுகிறவைகளையும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஏழைகளை குறித்து கரிசனையாக இருக்கும்படி எனக்கு சொன்னார்கள். அதை குறித்த கரிசனை எனக்கு முன்னமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாரே. தூண்களாக இருந்தவர்கள் எனக்கு கை கொடுத்தார்கள் என்று யாக்கோபை குறித்து சொல்லுகிறாரே. இது தலைமைத்துவத்தை நாம ஏற்படுத்திக் கொள்ளுகிறதில்லை, தலைமைத்துவம் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது என்பதாக இருக்கிறது. மேலான எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியுங்கள், ஏனென்றால் மேலான எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயோடு சரியாக இருந்த 2 பேர் தான் அங்கே வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆவிக்குரியவர்களானால் ஆவிக்குரிய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் என்பதற்காக இவைகளை சொன்னேன். கடந்த வாரத்திலும் நாம் பார்த்தோம். யாத்திராகமும் 17ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ரெவித்தீமுக்கு வந்தபோது ஏசாவின் பேரன் அவன் எழும்பி இவர்களுக்கு எதிராக கிரியை செய்ததை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். அமலேக்கு இஸ்ரவேலுக்கு எதிராக வருகிறான். இந்த இஸ்ரவேலை தேவன் ஏன் விடுதலையாக்க சொன்னார்? இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்டபுத்திரன், இவனை எதற்காக விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? என்னை ஆராதிக்கும்படியாக விடுதலையாக்க என்று சொல்லுகிறார் இல்லையா? பிரசங்கவியல் அல்லது விளக்கவியல் என்று சொல்லக்கூடிய ஹெர்மனாட்டிக்ஸ், அதோடைய சட்டங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை முதலாவது எங்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும். வேதத்திலே ஆராதனை என்ற வார்த்தை, தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தை முதலாவது எங்கே வருகிறது? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தால் அங்கே நானும் பிள்ளையாண்டானும் போய் 22 தானே, உன் குமாரனை அங்கே பலியாக்கு என்று சொன்ன இடத்திலே 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று இங்குதான் சொல்லுகிறார். இங்கே தொழுது கொண்டு என்பது எதை குறிக்கிறது? என்ன அர்த்தத்தில் அங்கே தொழுது கொள்ள போகிறார்? worship. பதினெட்டாம் அதிகாரத்திலும் வருகிறது. ஆனால் இங்குதான் சரியாக 18:2 இருக்குது தொழுது கொண்டு. 18:2 வாசிங்க. 19:1 வருது. ஆனால் இங்குதான் சரியான அர்த்தத்தோடு வருகிறது. 18:2 வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசல் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. இங்கே பவுடுன்னு தான் இருக்கு. ஆனால் சேம் ஷாஹா என்ற அதே ஹீப்ரூ வேர்டு தான். ஆனால் இங்குதான் வர்ஷிப்னு வருது. அங்கே 18:2 19:1 bow down தான் வருது. he bowed himself, வணங்கினான் என்று தான் வருகிறது. ஆனால் இங்கே தான் worship என்ற வார்த்தை முதல் வருகிறது. இங்கே தேவனை ஆராதித்து தொழுது கொண்டு வருகிறோம் என்ற வார்த்தை முதலாவது வருகிறதே. இங்கே தொழுகை என்பது என்ன? வாட் இஸ் worship here? இந்த இடத்திலே அதன் அர்த்தம் என்ன? கீழ்ப்படிதல், obedience. அதானே. ஈசாக்கை பலியிடும்படி சொன்னார். அவன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அங்கு யோசனை பண்ணவில்லை. பவுல் சொல்றாரே, எனக்கு கட்டளை வந்தபோது நான் மாம்சத்தோடு அதை ஆலோசிக்கவில்லை, அதை நான் மாம்சத்தோடு
நான் அதை சிந்திக்கவில்லை என்று கொண்டு வருகிறார். இங்கே அவன் ஒன்றும் யோசிக்காதபடிக்கு கீழ்ப்படுகிறான் இல்லையா? ஈசாக்கை வெட்டினானா இல்லையா? பலியிட்டாரா இல்லையா? 3 நாளைக்கு முன்பாகவே ஈசாக்கு மரித்து விட்டார். என்றைக்கே அவன் கூடாரத்திலிருந்து புறப்பட்டானோ அன்றைக்கே ஆபிரகாமுடைய மனதிலே ஈசாக்கு பலியாக்கப்பட்டு விட்டான். இங்கே பலியாக்கப்பட வேண்டியது யார்? ஆபிரகாம். ஆபிரகாம் தன்னை பலியாக்கினான். தன் சுயத்தை, தன் சொந்த விருப்பத்தை, தன் சொந்த நம்பிக்கையை, தன்னுடைய எதிர்காலத்தை எல்லாவற்றையும் அவன் பலியாக்கக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல். What is worship? Obedience. ஆராதனை என்பது கீழ்ப்படிதலாக இருக்கிறது. இரண்டாவது, ஆராதனை என்பது என்ன? ஆராதனை என்பது பலியிடுவதாக இருக்கிறது, பலியாக்குவதாக இருக்கிறது. தன் சுயத்தை, தனக்கு சொந்தமானதை, தன்னுடைய குமாரனை தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை ஆபிரகாம். இது பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் முந்தி நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் அக்கிரமக்காரராய் இருக்கையில், நாம் இருதயத்தில் திடனற்றவர்களாய் இருக்கையில் கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்திலே பலியானதினாலே, முந்தி அவர் நமக்காக பலியானதினாலே அன்பு என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிதான் அன்பு என்னதென்று நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேலை எதற்காக விடுதலையாக்க சொன்னார்? தன்னை ஆராதிக்கும்படியாக. எதற்காக மேவிபோசேத்து கொண்டு வரப்பட்டானோ அதிலே மேவிபோசேத்து சரியாக இருந்தான். ஏனென்றால் அது தாவீதுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. நாம் சரியாக இருப்பது என்பது நம்முடைய சரி என்பது அல்ல. அது தேவன் நம்மேல் வைத்த கிருபை, இரக்கம், அன்பு என்பதாக இருக்கிறது. முந்தி அவர் அன்பு கூர்ந்ததினால்தான் நாம் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் நம்மை நீதிக்குட்படுத்தி கொண்டு வந்ததினால்தான் நாம் நீதியின் வெளிச்சத்திலே இருக்கிறோம். அவர் நம்மேல் கிருபையாய் இருந்ததினால்தான் இந்த கிருபைக்குள்ளே நாம் காக்கப்படுகிறோம். நம்முடைய ரட்சிப்பு நம்மால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு என்பது என்ன? அவர்களுக்கு ஒரு பஸ்கா ஆடு, நமக்கு மெய்யான பஸ்காவாக்கிய கிறிஸ்து. இஸ்ரவேலர்கள் அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டாலும் அவர்கள் மனதிலே விடுதலையாக்கப்படவில்லை, அவருடைய இருதயத்திலே விடுதலையாக்கப்படவில்லை. அவருடைய சரீரம் எகிப்தை வாஞ்சிக்கக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் மோசேக்கு விரோதமாக கிரியை நடப்பித்தார்கள். நீதியாக பேசுவது போல் அவர்கள் வாய்கள் பேசினாலும் கூட அவைகள் எல்லாம் அநீதியாகவே வெளிப்பட்டது என்பதற்கு மோசே மலையில் போன 40 நாளுக்குள்ள இவங்க அங்கே கண்டுகுட்டியை செய்து விட்டார்கள், தேவனுக்கு விரோதமாக போய்விட்டார்கள். மோசே இஸ் அ குட் ஃபாதர். அவன் சரியான ஒரு தகப்பன், தன்னுடைய ஜனத்தின் நிலவரத்தை அறிந்திருந்தவனாக இருக்கிறான். யோசுவா கேட்குறாரு, அது ஜெயதுனியா அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்றாரு, ஜெயதுனியும் அல்ல, அபஜெயதுனியும் அல்ல, இது தேவனுக்கு விரோதமாக என் ஜனம் இப்பொழுது அக்கிரமத்திலே இறங்கி இருப்பதின் சத்தம். அப்போ ஸ்பிரிச்சுவல் தானே. God is dead against your religion, spirituality. God is dead against your religion. God is dead against Judaism. யூத பாரம்பரியங்களும் அந்த யூத செய்முறைகளிலும் தேவன் விருப்பமுற்றவராக இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேய பின்னணியில் இருக்கக்கூடிய வேதத்தை நீங்கள் படிக்கலாமே தவிர எபிரேய கலாச்சாரத்துக்குள் நீங்கள் போய்விடுவதில்லை. தேவன் விருப்பப்படுகிறதில்லை. ஏனால் பிகாஸ் God is not religious. அவர் மதத்துக்குரியவர் அல்ல. Then what is God is all about? பின் தேவன் எதற்குரியவர்? பதில் இருக்கா? தேவன் எதற்குரியவர்? God is of not religious. God is of relationship. தேவன் உறவுக்குரியவர். அவர் அதனால்தான் ஒரு குடும்பத்தை அவர் கட்டியமைக்க விரும்பினார். குடும்பத்துக்கு எதிரான காரியங்கள் என்பது பிசாசின் தந்திரங்களாக இருக்கிறது. இஸ்ரவேலை சிதறடிக்க நினைத்தது பிசாசின் தந்திரம். அதுக்கு சரியான ஆயுதம் யார்? ஏசா.
எங்கே அடித்தான்? பலகீனத்தில் அடிக்கக்கூடியவன் ஏசா. மூத்தவன் என்பதற்கான எந்த தகுதியும் இல்லாதவன், இளையவர்களின் பலகீனங்களை அறிந்து அதில் அடிப்பவன் ஏசா. அவன் ஆவிக்குரியவன் என்று தன்னை நினைத்தாலும் கூட அவன் ஆவிக்குரியவன் அல்ல என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு நேரத்து போஜனத்துக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட வேசிக்கல்லன் என்று அவனை அடையாளப்படுத்துகிறது. உபாகமம் 25ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே அவன் பலகீனமானவர்களை கொல்லும்படியாக எத்தனித்திருந்தான். அவன் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்திருக்கிறான். ஆனால் தேவன் எப்படி அவனை நடத்தினார்? அங்கே இஸ்ரவேலை தேவன் எப்படி நடத்தினார்? இங்கே அமலேக்கு இருக்கிறான், சேயீர் மலைக்கு நீங்கள் போக வேண்டாம், சுற்றி போங்கள் என்றுதான் அவர்களை நடத்தினார். ஆனால் அமலேக்கியன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் வந்திருக்கிறான். இஸ்ரவேல் அவன் ரூட்ல அவன் போய்கிட்டே இருக்கிறான். ஏனென்றால் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். மற்றவனை காரணமில்லாமல் பகைப்பதும், மற்றவனை காரணமில்லாமல் பேசுவதும், மற்றவனுடைய வாழ்க்கையிலே காரணமில்லாமல் இடைபடுவதும் உங்களுடைய மாம்சீக எதிர்மறையான வெளிப்பாடாக இருக்கிறது. அதை எப்படி சொல்லலாம்? an evilic intention of your carnality. இது எப்படி தமிழ்ல சொல்லலாம்? your carnal intentions are very evil. அப்படி சொல்லலாமா? இங்கே நீங்க வாசித்தால் இவன் தான் எதிர்பட்டு வந்திருக்கிறான். ரெவித்தீம் என்ற இடத்துக்கு எபிரேயத்தின் அர்த்தம் என்ன சொல்லுது? மூல பாஷையில ரெவித்தீம் என்பதற்கு அர்த்தம் என்ன? ரெஸ்ட். The station is for rest. அவர்கள் அமைதலாக தங்கி இருப்பதற்காக ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். அதுக்கு முந்தின பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அங்கே தண்ணீர் இல்லாத பிரச்சனையில தான் அங்கே வந்தாங்க. ரெவித்தீமுக்கு அவர்கள் வரும்போது தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது. தாகத்தால பிரச்சனையாகி அங்கு அப்பொழுது கூட இவர்கள் யாரும் தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடவில்லை. மோசே தான் கூப்பிடுகிறான். அங்கே கண்மலை என்ற இடத்திலே அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. ரெவித்தீமிலே தண்ணீரை குடித்து 2 நாள் தண்ணி கிடைக்கல. யோசிச்சு பாருங்களேன். தண்ணீரே இல்லாத தாகமாக வந்த ஒரு நேரத்தில் நிறைய தண்ணீர் கிடைச்சிருக்கு. குடிச்சு திருப்தியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்பொழுதுதான் அவன் வருகிறான். இவன் யார்? இவன் மாம்சத்துக்குரியவன். இவன் யார்? இவன் முற்றிலும் மாம்சத்துக்குரியவன். நம்ம எப்படி சொல்லலாம்? இங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஏசா வந்ததை அங்கே ரோம நிருபக்காரர் எப்படி எழுதுகிறார்? மாம்சத்தின்படி பிறந்தவன் எப்பொழுதும் ஆவிக்குரியவனுக்கு எதிராக இருக்கிறான் என்று எழுதுகிறார். ஏசா இஸ்ரவேலுக்கு எதிராக வந்திருக்கிறான். திருப்தி அடைந்து நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் இந்த மாம்சம் நமக்கு எதிராக வரும் என்பதற்கு இது சரியான முன்னுதாரணமாக இருக்கிறது. ஆவியிலே நடப்பதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்லா உபவாசிச்சு, நல்லா ஜெபிச்சு, நல்லா வேதம் வாசிச்சு, இல்லை தேவனுக்கு பிரியமாக இருந்து நீங்கள் எழுந்து வந்தீங்கன்னா அங்கே ஒரு ஆள் காத்திருக்கும். எதுக்கு? அந்த சமாதானத்தை கெடுப்பதற்கு, கோபம் ஊட்டவோ பிரச்சனை உண்டாக்கவோ ஒரு ஆள் ரெடியாக இருக்கும். இங்கே நீங்கள் எழுத்தின்படி அந்த ஆளை நம்ம பார்க்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலே இவைகள் எல்லாம் ஆவிகளாக இருக்கிறது. அமலேக்கியன் ஸ்பிரிட், அமலேக்கின் ஆவி, அது இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல. நீங்க அந்த 17ஆம் அதிகாரத்தின் யாத்ராகம் 17ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் வாசிங்க. 16th verse. யாத்ராகமும் அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறது. எப்படி? அமலேக்கு தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக போக முடியுமா? அவனை தேவன் அபிஷேகம் பண்ணினவனுக்கு எதிராக போகிறதும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக போகிறதும் ஒன்றுதான், இல்லையா? இஸ்ரேல் the anointed one, the prince,
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இஸ்ரவேல். இஸ்ரவேலுக்கு விரோதமாக அமலேக்கின் கை இருக்கிறது. இதைதான் வேதம் அமலேக்கின் கை இஸ்ரவேலின் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருப்பதாக எழுதியிருக்கிறது. அது எப்ப வரைக்கும் இருக்கும்? தலைமுறை தோறும் இருக்கும். அப்படின்னா என்ன? நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இங்க மாம்சீகமானவன் கடைசி வரைக்கும் தலைமுறை தோறும் போராடுவான் என்று போடப்பட்டிருக்கிறது. இதை நாம் எப்படி எடுத்துக்கலாம் ஆவிக்குரிய ரீதியில? எகிப்தில் நாம் இருந்தது என்பது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த நம்மளுடைய நிலவரம். எகிப்திலிருந்து இவர்கள் விடுதலையாக்கி விட்டார்கள். எகிப்து என்பது உலகம், பார்வோன் என்பது பிசாசு, ஆலோட்டிகள் என்பது பாவ அவயவங்கள். இதை நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டார்கள். உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யமாகிய புதிய ஏற்பாட்டின் சபைக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் எகிப்தின் வல்லமை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இன்றைக்கும் மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கிற இஸ்ரவேலருக்கு ஒப்பனையாக காணப்படுகிறார்கள். இஸ்ரவேலர்களே அநேகர் இங்கே வந்த பின்பும் எகிப்தின் சட்டிகளையும் எகிப்தின் கொமட்டிக்காய்களையும் கரிச்சட்டிகளையும் எகிப்தின் போஜனங்களையும் எகிப்திலே நாம் எப்படி இருந்தோம் என்பதையும் பேசுகிறார்களே. இது அவர்களுடைய ரட்சிப்பு பரிபூர்ணமாக இல்லை என்பதை குறிக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டாலும் மாம்சத்தோடு போராடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. ரட்சிக்கப்பட்டாலும் கூட பாவங்களை மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறதா, மாம்சங்களை மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறதா, அதை புறம் தள்ளுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல தேவவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து வளர வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல அதற்கு முன்பாக நாம் தள்ள வேண்டிய காரியங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்பாக வேத வசனத்தை நாம் வாஞ்சையோட பருகக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். பருகி நீங்கள் வளர வேண்டும். தாவீது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலேயே ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. உடனே ராஜாவா இல்ல, he should become king. அவன் ராஜாவாக ஆக வேண்டும். நம்மை குமாரராக அழைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் குமாரர் தான், அழைக்கப்பட்ட குமாரர். ஆனால் நீங்கள் குமாரராக வளர வேண்டும், ஆக வேண்டும், மாற வேண்டும், வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். இன்னும் ஒரு கூட்டம் மாம்சீகமாகவே போராடி கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் தலைமைக்கு எதிராக தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று காண்பிக்கிறது. மோசே, ஆரோன் இவங்க கிட்ட தான் தேவன் பேசுவாரா? இவங்க ஸ்பிரிச்சுவல் கூட்டம். அவர் சொன்னாதான் உபதேசமா? பல வருடம் பேசாத உபதேசங்களை நாங்களும் பேசுகிறோம். நூதனமாக பேசுகிறவன் பேய்க்கு சொந்தக்காரன். நாங்கள் நூதனமாக ஒன்றும் பேசவில்லை. I am not talking anything with my own revelation. என்னுடைய சொந்த வெளிப்பாடு என்று ஒன்று இல்லவே இல்லை. தேவன் தான் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? சபை பிதாக்கள் மூலம், அப்போஸ்தல பிதாக்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கம்யூனியன்ல அவர் சொல்றார் இல்லையா? எங்க பெற்றாங்க? நான் உங்களுக்கு உபதேசித்த இவைகளே அவர்களுக்கு உபதேசியுங்கள் சொன்னார். யார் முதல் அப்போஸ்தலன்? இயேசுதான். பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரே, நீங்கள் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியுமான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர்தான் தேவனிடத்திலிருந்து நமக்காக அனுப்பப்பட்ட முதல் அப்போஸ்தலன். அவர் தம்முடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தினவைகளை தான் இப்பொழுதும் சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Nothing is new. ஆனால் அவைகள் புதிதான பொலிவோடு உபதேசிக்கப்படுகிறது என்பது அன்றன்றைக்கு தேவனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தையின் வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேற்றைய மன்னாவை அப்படியே கொடுக்க இயலாது இல்லையா? நேற்றைய மன்னா இன்னைக்கு என்ன? நேற்றைய மன்னா இன்றைக்கு என்ன? Yesterday's manna is today's warm. நீங்கள் அடுத்த நாள் எடுத்து வைத்தால் அது புழுவாகி நாற்றம் எடுத்துவிடும் இல்லையா?
அதனால் அது வேதத்தோடு நான் ஒப்பிட விரும்பவில்லை. அது என்றென்றைக்கும் எழுதி வைத்த ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அது குமாரனாக இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தல உபதேசம் என்பது ஒவ்வொரு நாளும் மெருகேற்றப்பட்ட தேவனுடைய முகத்தில் இருக்கிற வெளிச்சத்தினால் அது பிரகாசிக்கப்பட்ட சபைக்கு அருளப்படுகிற உபதேசங்களாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலை ஏசா எதற்காக எதிர்க்க வேண்டும் என்பது அவன் மாம்சம் என்று நான் சொன்னேன். ஆவிக்குரியவர்களாக புறப்பட்டு வந்தவர்கள் இன்னும் மாம்சத்தோடு போராடுகிறவர்களும் இருக்கிறார்கள் சபையில், இல்லையா? இதுக்கு நோவாவின் பேரை எடுத்துக்காட்டாக இருக்கிறது. 3 தட்டுக்கள் இருக்கிறது. கீழே மிருகங்கள், நடுவில் மனுஷர்கள், மேலே பறவைகள். பவுலப்போஸ்தலன் நிருபங்களுக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்று கூட்டங்களை பிரிக்கிறார். இந்த இஸ்ரவேலை அங்கு தேவன் கொண்டு வந்து தண்ணீரினால் திருப்தி அடைந்து அவன் உட்கார்ந்து இருக்கும் போது அவனை அழிக்கக்கூடியவன் வருகிறான். நீங்கள் என்னைக்காவது ஸ்பிரிச்சுவலாக செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பொழுது தான் உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள், மெய்யான குமாரன் இல்லையா? தேவகுமாரன் மனுஷனாக வெளிப்பட்ட பொழுதும் அவர் ஞானஸ்தானம் 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறுகிறார். இப்போ என்ன வருது? பரிசாய் வருது. There is a dove and after that there is a devil. இல்லையா? புறா வருது, அடுத்தது புறம்பாக்கப்பட்டவன் வருகிறான் 40 நாள் கழிச்சு. 40 நாள் அவர் சரீரத்திலே பலகீனராய் இருக்கிறார், சரீரத்திலே சோர்வடைந்து இருக்கிறார். ஆனால் ஆவியே இல்லை. ஆவியிலே அவர் பலமுள்ளவராக இருக்கிறார், வார்த்தையிலே அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ சொல்றான், அப்பத்தை நீ புசிக்கலாமே, கற்களை அப்பமாக்கி புசிக்கலாமே. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற and proceeding word. ஒவ்வொரு நாளும் நமக்கான வார்த்தை ஜீவனோடும் வல்லமையோடும் பரிசுத்தத்தோடும் புறப்பட்டு வருகிறது. இப்போ இஸ்ரவேல் களைத்திருக்கும் பொழுது அங்கே ஏசா வந்திருக்கிறான். அவர்களுடைய கூட்டத்தில் பலகீனமானவர்களை கொல்லும்படியாக இப்பொழுது மாம்சமானவன் வெளிப்பட்டு இருக்கிறான், இல்லையா? இவன் எப்படி ஈசாக்கோடு சரியாக இவ்வளவு வருடம் இருந்தான் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இருந்தான் என்பதற்கும் சரியாக இருந்தான் என்பதற்குமான வித்தியாசம் இருக்கிறது. குமாரன் என்றால் சரியாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் தேவனுடைய குமாரராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வேலைக்காரர் அல்ல. நாம் தேவனுடைய குமாரரானால் தேவனோடு சரியாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளோடு, தேவன் அருளின வசனத்தோடு, தேவன் பொழிந்தருளின ஆவியோடு, தேவன் நம்மை கொண்டு வந்த அந்த உடன்படிக்கையின் உறவோடு, தேவன் நமக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிற பரிசுத்தத்தோடு, தேவனோடு உள்ள உறவிலே நாம் சரியாக இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நாம் மாம்சத்தின்படி மாம்ச இச்சைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. சரி, பாவம் செய்யவில்லை என்றாலும் கூட ஆவிக்குரியவர்கள் என்று இருக்கிறவர்களும் கூட தலைமைக்கு எதிராக அவர்கள் எதிர்மறையான கருத்துக்களையும் எதிர்ப்பையும் தெரிவித்தார்கள். Even though they are spiritual, they are against the headship. ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய நடத்திப்புக்கு எதிராக அவர்கள் போராட்டத்தை ஏற்படுத்தினார்கள். இவங்க யாரு? they are spiritual. பல வருடமாக மோசேயோடும் ஆரோனோடும் ஆவிக்குரிய ரீதியிலே பிரயாணித்தவர்கள் இப்பொழுது பேசுகிறார்கள், உன்னோடும் ஆரோனோடும் தான் தேவன் பேசுவாரா? எங்களோட பேச மாட்டாரா? ஆரோனின் கோலையும் இவர்களுடைய கோலும் கொண்டு வரப்பட்டது. ஆரோனின் கோல் தளிர்த்தது. இப்படி தேவனையும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனையும் மூர்க்கமாய் ஆவிக்குரியவன் என்று சொல்லி எதிர்க்கிறவனும் தாழ்த்தி பேசுகிறவனும் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. கோராகின் கூட்டத்தார் எதிர்த்தார்கள், அவர்களை பூமி விழுங்கி போட்டது. இன்னொருத்தர் இருக்கா, அவனால தான் இஸ்ரவேல் தோத்து ஓடுச்சு. ஆய்க்கு முன்பாக ஏஐ, அப்படிதான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. ஏஐ
ஏஐக்கு முன்பாக தோர்த்து விட்டார்கள். இந்த ஏஐ ரொம்ப பழைய விஷயம் போல இல்லை, புதுசெல்லாம் கிடையாது. தோற்று விட்டார்கள், தோற்று ஓடினார்கள். இப்ப சீட்டு போட்டு பிடிச்சிருக்காங்க ஒரு ஆளை. சீட்டு போட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்கிறார். ஆமா ஐயா, எடுத்துட்டேங்க, கொஞ்சம் நல்லா இருந்தது. மன்னிப்பு கிடையாது அவருக்கு. நான் ஆவிக்குரியவன் என்று எதிர்ப்பவனுக்கும் ஆயிலே திருடி எதிர்த்தவனுக்கும் மன்னிப்பே கிடையாது. ஏன் மன்னிப்பு கிடையாது தெரியுமா? இவங்க எல்லாம் எப்ப மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா, when they got caught, அவர்கள் பிடிக்கப்பட்ட பின்பு மன்னிப்பு கேட்கிறவர்கள். பிடிக்கப்பட்டதுக்கு பின்பு நீ அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு உன்னை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சிறைச்சாலைகள் காலியாயிடும். பல லட்சம் பேர் இருக்கான் உள்ள. பிடிப்பட்டதுக்கு அப்புறம் கன்விக்ட் ஆனவன் தான். If you are spiritual, you convict yourself when you got concern about God and when you got your right consciousness. சரியான உணர்வும் தேவனை குறித்த சரியான அறிவும் உனக்கு இருந்தால் நீ பிடிபடுவதற்கு முன்பாக நீ அறிக்கையிட்டு ஒப்புரவாக வேண்டும். அதான் இயேசு சொல்றாரு. உன்னை அவன் அதிகாரி கிட்ட கொடுத்து அதிகாரி உன்னை கொண்டு போய் சிறைச்சாலைக்கு உட்படுத்தி நீ நியாயாசனத்தில் தீர்க்கப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வழியிலேயே நல்மனம் பொருந்து. வழியில் நல்மனம் பொருந்தாதவர்கள், வழியில் திருந்தாதவர்கள் வழியிலேயே அழிக்கப்பட்டு போனார்கள். அங்கே சரியான 2 பேர் மாத்திரம்தான் உள்ளே பிரவேசித்தார்கள். அது ஒரு வலி மிகுந்த பிரவேசமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உள்ளே போன உடனே எல்லோரும் அங்கே விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள். நீ சரியாக திருந்தாவிட்டால் அடுத்த சந்ததி உள்ளே ஒரு வழியோடு போக வேண்டிய வழியை நீ ஏன் உண்டாக்க வேண்டும்? I am saying both pain and way. இல்லையா? அதனாலே நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு, மற்றவர்களோடு உள்ள உறவு எல்லாவற்றிலும் நாம் சரியாக இருக்க வேண்டும். காண்கிற சகோதரனை நீ அன்பு கூறாதபடிக்கு நீ ஆவிக்குரியவனாக இருக்க முடியாது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைமையை நீ கனம் பண்ணாதபடிக்கு நீ தேவனை கனம் பண்ணுகிறேன் என்று சொல்ல முடியாது. இதற்கெல்லாம் இந்த முன்குறிக்கப்பட்ட குமாரர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேவனுடைய குமாரன் தான், ஆனால் அவன் சரியாக நடந்து கொள்ளவில்லை. அம்னோன், அப்சலோம், அதோனியா அங்கே தாவீதின் குமாரர் தான், ஆனால் அவர்கள் தாவீதோடு சரியாக இருக்கவில்லை. தாவீதோடு சரியாக இருக்கவில்லை என்றால் அவர்கள் தேவனோடும் சரியாக இருக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அம்னோன் அப்சலோமை தாண்டி அதோனியா தன்னைத்தானே ராஜாவாக அவன் அறிவித்து விடுகிறான். அதிலே பல ஆட்கள், பெரிய ஆட்கள்லாம் மாட்டிட்டாங்க. தாவீதோடு பல வருஷம் உண்மையாக இருந்த தாவீதுடைய படைத்தளபதி அங்கே அம்னோனுடைய அங்க அதோனியாவுடைய தந்திரத்தில் சிக்கிவிட்டான். யோவாபு, பல ஆசாரியர்கள் அதில் சிக்கிவிட்டார்கள். அதனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தன்னைத்தான் தலைமைக்கு ஏற்படுத்திக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன், அவனோடு போய் மடிந்து போய் விடக்கூடாது என்பதற்கு அங்கே அதோனியா சரியாக இருக்கிறான். அதனாலே அங்கே சாலமோன் காத்திருந்து அங்கே பொறுமையாக அதை அடைந்து கொள்ளுகிறான். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய சமயத்துக்கு காத்திருக்க வேண்டும். நம்முடைய காத்திருப்பு சரியானதாக இருக்குமானால் தேவன் நம்மை சரியான இடத்துக்கு கொண்டு வருவார். ஏனென்றால் நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்ட குமாரராக இருக்கிறோம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமையையும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியத்துவத்தையும் ஒரு நாளும் எதிர்க்கக்கூடாது. எத்தனையோ கீழ்ப்படியாமையை தேவன் மன்னித்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை இஸ்ரவேலுக்கு அவர் மன்னித்து கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேலின் முதல் ராஜாவை அவர் மன்னிக்கவில்லையே. ஏன்? சவுலு கீழ்ப்படியாததினாலே போனானா? துணிவினாலே அவன் மரித்தான் என்று நினைக்கிறீர்களா? இன்னும் ஒரு கேஸ் அவன் மேல போடுவோம். துணிந்து பலியிட்டேன் என்று சொன்னான், ஒரு குற்றம். அமலேக்கை அழிக்கவில்லை, 2வது குற்றம். இதனால் மாத்திரம் தேவனை அவனை அழித்து விட்டார் என்று நினைக்கிறோமா? இல்லை. அவன் ஆசாரியர்களையும் அவன் குமாரர்களையும் வெட்டி போட்டான் தாவீதுக்கு துணை நின்றதற்காக. அதனால் அவனுக்கு மன்னிப்பு இல்லை என்று கொண்டு வருகிறார்.
அவனை சந்ததியவே கருவறுத்து விட்டார் தேவன். பெஞ்சமின் கோத்திரத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. அதனாலே நாம் தேவன் ஏற்படுத்தின தலைவர்களுக்கு எதிர்க்க வேண்டாம். தேவனுடைய வழிமுறைகளை நாம் எதிர்க்க வேண்டாம். இது தேவன் ஏற்படுத்தக்கூடிய வழிமுறை. ஐ எம் நாட் டாக்கிங் ஆர் போஸ்டிங் அபவுட் த மேன் ஹூ இஸ் அனாயிண்டட். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை குறித்து நான் பெருமையாக பேசவில்லை. தேவனுடைய அந்த சிஸ்டம், அந்த அமைப்பை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உலக அமைப்பே பதவியில் இருப்பவனை நீங்கள் எதிர்த்து பேசினால் உங்களை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிடும். அப்ப தேவனுடைய அமைப்பை நீங்கள் எதிர்க்கக்கூடாது. தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களை நீங்கள் கனம் பண்ணினால் நீங்கள் தேவகுமாரராக இருப்பீர்கள், உடன்படிக்கையை காத்துக்கொள்வீர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக காணப்படுவீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஏசாவை ஜெயிக்க முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். நீங்கள் பாவத்தை மேற்கொண்டாலும் கூட அந்த வல்லமைகள் நமக்கு எதிராக எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை, ஆனாலும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் இருக்கிறது என்பது விழுந்து போன ஆவிகளையும் ஏசாவையும் ஒன்றாக்கி காண்பிக்கிறதாக இருக்கிறது. அதுதான் யாத்திராகமம் 17:16 சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். அங்கே யுத்தம் எவ்வளவு நேரம் நடந்தது? காலை முதல் மாலை வரைக்கும் நடந்தது. ஒரு நாள் முழுவதும் நமக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. நாம் ஆவிக்குரியவர்களாக தேவனுடைய ஆவியினாலும் அவருடைய வசனமாகிய ஆவியினாலும் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய ஜெயாலிகளாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். நாம் ஆவிக்குரியவர்களானால் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய மனது, நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம், நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய கிரியை எல்லாம் ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஆவிக்குரிய தலைமைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய உபதேசங்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய வசனத்துக்கும் அவருடைய ஆவியின் நடத்திப்புக்கும் நாம் ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரராக நாம் வெளிப்பட வேண்டும், வளர வேண்டும். காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம்.